வணக்கம். நம்ம இன்னைக்கு Thursday போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் டேட்டாலாம் நம்ம முன்னாடி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் நான் எடுக்க டைம் இல்லைங்க. அதனால நான் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ப்ளஸ் வந்து வீக்லியில லெவல்ஸ் நான் கொடுத்துட்றேன். நீங்க நிஃப்டிக்கு மட்டும் நம்ம இதை செக் பண்ணிடலாங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன பண்ணியிருக்கு, அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூவில் சொல்லிடுறேன். நான் மந்த்லி லெவலில் வந்து நம்ம இந்த மந்த் ஓப்பன் ஆனதும் அங்கிருந்து 706 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். அதனுடைய லைன் தான் இந்த லைனுங்க. ப்ரைஸ் வந்து கேப் டவுனாக ஓப்பன் ஆனது. தேர்ஸ்டே ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து கரெக்டா வந்து நீங்க ஏன் வந்து அடிக்கடி நான் வந்து மேத் வேல்யூல மட்டும்தான் செயல்படுது அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னா அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மந்த்லி லெவல் கொடுத்திருந்தோம். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 706 அப்படிங்கிறது ரேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் மிட் லெவல்லாம் இப்ப நான் எடுக்கலைங்க. அதுக்கு முன்னாடி நிறைய லெவல்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைன்லாம் எடுத்துட்டேன். இதுல நான் வந்து 742க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப்சைட்ல இருக்கணும். அதே மாதிரி 742க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த ப்ரைஸ் லெவலுக்கும் மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 742 அந்த லைன்ல நான் எடுத்துட்டேன். தேர்ஸ்டே கொடுத்த வேல்யூலாம். ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனா ஓப்பன் ஆனதுல இருந்து மார்க்கெட் நல்ல புல் பேக் ரேலி. காரணம் சரியான சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த மாதிரி கேப் டவுன் ஆகும்போது ஒரு 11 o'clock மேலதான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பிரீமியத்துல ஒரு பெரிய அளவுல எந்த விதமும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த சைடும் பெரிய மொமெண்டமே இருந்திருக்காது. ஆனா 11:30க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி ஆயிருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுல நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை செக் பண்ணிடலாங்க. 22,750 கால் ஆப்ஷன் பிரீமியம் 328க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பேன். அதே 700 புட் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் 249க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிற சொல்லியிருப்பேன். ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது ஓவரால் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுனால இது நல்ல பெரிய மொமெண்டத்தை கொடுத்துருச்சு. ஆனா எங்க கவனிச்சு பாருங்க, இந்த ஓப்பன் கேண்டில் ஹைய வந்து பிரேக் அவுட் சரியான முறையில கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆனது பெரிய அளவுல. இங்க வந்து புட் ஆப்ஷன் நல்ல கீழே வந்திருக்கு. அப்படியே கீழே வந்தாலும் நம்ம பிரைஸ் லெவல்லாம் எப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறது நீங்க நல்லா பாருங்க. நான் 249க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பேன். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஓவரால் லோவே அந்த 250 தான். சரியா ஏன் இந்த பிரைஸ் லெவல் வந்ததும் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ரேலி கொடுத்துருக்குதுன்னு பாத்தீங்களா? இதுவே ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் பிரைஸ் லெவலுடைய விஷயம். ஏன்னா மார்க்கெட் வந்து நான் ஏன் முன்னாடி நாளே கொடுக்குறேன், அந்த பிரைஸுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறது கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். சரிங்களா? ஓகே, இது எந்த ஸ்ட்ரைக்ல தான் எடுக்கணுங்கிறதுல நம்ம எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் கொடுக்கலாம். நான் ட்ரேடுக்கு எடுத்துட்டது இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் இல்லை, நான் அதை ஷோ பண்றேன், பார்த்துக்கலாம். இதுவே கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது பர்பிள் லைனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. அதாவது எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து 175க்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கீழே தான் இருந்தாங்க. எப்படி 175ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சிங்கன்னா நல்ல புல் பேக் ரேலி ஆன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் நாம எதிர்பார்த்த இந்த பிரீமியம் லெவல் ஆனது பாத்தீங்கன்னா அவருடைய லோவுக்கு மேல க்ளோஸ் வைக்க முடியல. அதாவது புதன்கிழமையுடைய லோவுக்கு மேல க்ளோஸ் கிடைக்கல. அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகி சின்னதாக கீழே இறக்கி இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் படி பாத்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட்ல போன மாதிரி காமிச்சாலும் மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கிறத தான் இன்டிமேட் பண்ணுது. இதை வந்து நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. இன்னும் நீங்க எவ்வளவு புல் பேக் ரேலி கிடைச்சாலும் இந்த வார் சீரியஸ் சினாரிஸ் முடிகிற வரைக்கும் கிடைக்கக்கூடிய புல் பேக் ரேலி, டவுன் ட்ரெண்ட் இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. மார்க்கெட் எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதோ அது கூட டிராவல் பண்ண மட்டும் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் நீங்க மார்க்கெட்டை செயல்படுத்தும், அதுல மறந்துடாதீங்க. இதே வந்து நான் எடுத்துட்ட பிரீமியம் லெவல்ங்கிறது 22,350 கால் ஆப்ஷன் பிரீமியம் அன்னைக்கு எடுத்திருந்தேன்.
234, அதாவது நம்மளுடைய பர்பிள் லைனுக்கு மேல மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆனதும் அங்கிருந்து மார்க்கெட் ஆனது கிட்டத்தட்ட 500 நியர்பை போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரைஸ் லெவல்ஸ். இதனாலதான் நான் இந்த சிஸ்டம் படி தான் நான் இதுல போவேன் அப்படிங்கிறதும் நான் இதுல சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதே புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் லைனுக்கு 288க்கு மேல போக முடியல, அந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது. ஒரு க்ளோஸ் கிடைச்சா கூட இதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். கிடைக்காத பட்சத்துல மார்க்கெட் வந்து அது டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிருச்சு. இதே நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பர்பிள் லைனுக்கு கீழே வந்தாலும் மார்க்கெட் இதை போய் ட்ரிகர் பண்ணக்கூடாது, இதுக்கு மேல போனாதான் சஸ்டெயின் ஆனாதான் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகும். எப்பவுமே அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் பர்பிளுக்கு கீழே வந்தாலும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரைஸ் லெவலுக்கு மேல வந்த உடனே மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நல்ல புல் பேக் ரேலி. இந்த லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சாலும் திரும்ப அந்த பர்பிள் லைனுக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, பிளாக் லைன் வரைக்கும் போயிருக்கு. இதே வந்து ட்ரெண்ட் டிசைடர்ல பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் பாத்தீங்கன்னா விவாப்புக்கு கீழே தான் வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விவாப்புக்கு மேல க்ளோஸ் வைக்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கிடைக்குது. எகெயின் கீழே வந்த மார்க்கெட்டு இந்த விவாப்புக்கு மேல போகும்போது இங்க மார்க்கெட்ல 3 மினிட்ல 249ல ஒரு பை கொடுத்துருச்சு. இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே இல்லை, தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதான், ஒரே பை தான். நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 11 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் போடணும். இதுக்கு மேல லெவல்னா அதுவே கொண்டு வந்துடும். நீங்க எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. சரிங்களா? இதுதான் இண்டிகேட்டருடைய சிஸ்டம். இதே நீங்க 2 மினிட்ல எனக்கு இந்த இடத்துல பை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ற மாதிரி 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைம் கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புல் பேக் ரேலி எல்லாம் கிடைக்கும். 234ல ஒரு புல் பேக் ரேலி ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல 249க்கு மேல போகும்போது 296, இதுக்கப்புறம் சின்ன சின்னதா கிடைக்கும். 300ல பை கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்க இங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு போகலாம். கிட்டத்தட்ட 400 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது சின்ன சின்ன புல் பேக் ரேலி எல்லாம் நீங்க வந்து இந்த இண்டிகேட்டர் மூலமா எடுத்துக்க முடியும். 2 மினிட்ஸுக்கு தனியா வரும். இது வந்து ஸ்கேல்பிங் பண்ற மாதிரி இருந்தா டைம் ஃப்ரேம் மாத்தி பாத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பிரைஸ் லெவல்ல கிடைக்குமே தவிர அதர்வைஸ் வரவே வராது. சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து இன்னும் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. அதனால நம்ம அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டியது இல்லை. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூ பார்த்துருவோங்க. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புல் பேக் ரேலியை வச்சு நம்ம அப் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னு எப்பவும் எடுத்துக்காதீங்க. சின்ன சின்னதாக கிடைக்கக்கூடிய புல் பேக் ரேலியை மட்டும்தான் நீங்க இதை எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த முக்கியமான ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்க, ஓப்பன்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் இப்பொழுதைக்கு ஒரு நல்ல புல் பேக் ரேலி கிடைச்சிருக்கு. இந்த மாதம் வந்து புல் பேக் ரேலி ஆகணும் அப்படின்னா இந்த ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அதுக்கு மேல போனாதான் வந்து அப் ட்ரெண்ட் மாறி இருந்தா எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்பொழுதைக்கு இயர்லி சப்போர்ட் 3க்கு கீழே மேல கொஞ்சம் இருக்காங்க. பட் இருந்தாலும் SGX 50 எல்லாம் வந்து 150 பாயிண்ட்ஸ் இன்னும் டவுன்ல தான் இருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு அப்புறம். ஸோ நாளை மார்க்கெட்டுக்கு என்ன லெவல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 22,412 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பிரைஸை வந்து நாளைய மார்க்கெட்டை டிசைட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 412க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுக்கு டவுன் கட் பண்ணுச்சு அப்படின்னா நேற்றைக்கு லோவுக்கு கூட வரலாம், அதாவது தேர்ஸ்டே லோவுக்கு கூட வரலாம். அதை நம்ம அவ்வளவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை நான் வந்து நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நாளைய மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 156 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட் ரன் ஆகும். ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நீங்க 156 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல மார்க்கெட் வந்து பெருசா மொமெண்டமே ஆகாத மாதிரி காமிக்கும். ஆஃப்டர் 11 o'clock மேல பெரிய லெவல்ல மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. நேற்றைய மார்க்கெட் கூட நீங்க கவனிச்சு பாருங்க, 11:39 உடைய டைமிங் சூப்பரா வேலை செஞ்சிருக்கும். இது யாரெல்லாம் எடுத்திருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 11:39 ஹைங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இண்டெக்ஸ்ல மட்டும் காமிக்கிறேன், நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஹை வந்து 22,237.4. இதை பிரேக் அவுட் கொடுத்தோடனே மார்க்கெட் பெரிய ரேலி ஆரம்பிச்சிச்சுங்களா? ஸோ ஏன் நான் கொடுக்கக்கூடிய டைம்லாம் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டா அதே கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்தாலும் இந்த ப்ரைஸ்ல வந்து சப்போர்ட் தான் எடுத்துட்டு போகுது. அடுத்த டைம் வந்து 2.03
அதுக்கு மேல பை கிடைக்கும் போது பாருங்க, இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்தோடனே மார்க்கெட் பெருசா போயிருச்சுங்களா, நீங்க அந்த இடத்துல எடுக்க வேண்டாங்க. அதே பிரைஸ் லெவலுக்கு எத்தனை மணிக்கு வராருன்னு பாருங்க. எனக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் காமிக்கிறோம், ஷோ பண்றேன். 562ங்க. இந்த லோ கவனிச்சிங்கன்னா 569 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் எங்க போகுதுங்க, திரும்பவும் புல் பேக் ரேலியில தான் இருந்திருக்காங்க. சரிங்களா, இது நம்ம ஆப்ஷன் பிரீமியத்துல தான் நம்ம கவனிக்கணும். நான் இண்டெக்ஸ்ல வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணணும், நீங்க பார்த்துக்கணுமே தவிர தயவு செய்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, இண்டெக்ஸ்ல என்னதான் நம்ம பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எது வரைக்கும் கீழே விழுகலாம் அல்லது மேலே போகலாம் அப்படிங்கிறதையும், மார்க்கெட்டுடைய முக்கியமான பிரைஸ் லெவல்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஷோ பண்ண பார்க்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. பிரீமியம் லெவல்ல எல்லாத்தையும் கணிக்க கத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பிரீமியம் லெவல் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, ஓகே. நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 159 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்ச் எடுத்துக்கோங்க. 412 அப்படிங்கிறது நாளைய மார்க்கெட்டோடைய ரேஞ்சு. அதே போல நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குனா மார்க்கெட் வந்து 21,952 வரைக்கும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு இந்த லோவை கட் பண்ணணும். அதாவது 182க்கு கீழே போச்சுன்னா 21,952 வரைக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நாளைக்கே நடந்துருமா அப்படின்னு நமக்கு தெரியாது, பட் ஆனா வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு நான் ஏதாவது வேற கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சரி, நான் ஆரஞ்சுலேயே தரேங்க. இந்த லெவல் வரைக்கும் நாளைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த பிரைஸ் லெவல் இந்த லோவை கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல இதுல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் வந்து மேல போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி புல் பேக் ரேலி கிடைக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் லெவல் வந்து 23,012 வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் கிடைச்சா மார்க்கெட்டு நாளைய ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து பிரைஸ் பிரீமியம் லெவலை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு பிரைஸ் லெவல்ஸ் காமிக்குது. 21,952ங்கிற வரைக்கும் கீழே இறங்கலாம். மேல போனா 23,012 வரைக்கும் போகலாம். நாளைக்கு டிசைடிங் பாயிண்ட்ங்கிறது 22,412ங்க. இந்த பிரைஸ் லெவல்ல மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போனா நீங்க புல் பேக் ரேலியா எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடிய பட்சத்துல நம்ம பிரீமியம் லெவல் மூலமா நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் பிரீமியம் லெவல்ல நான் என்ன பிரைஸ்ல அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறது சொல்லித்தரேன். அதே வந்து இதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது இதை தாண்டும் போது 23,092 வரைக்கும் கூட போகலாம். அது வந்து நான் மினிமம் லெவலா சொல்றேன். இதுவே பெரிய ரேஞ்சா இருக்கிறதுனால நான் 2 லெவல் தரல, அதை விட்டுருங்க, பாத்துக்கலாம். சரிங்களா, அப்புறம் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுடைய ஹை லோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக் 22,182, அதாவது தேர்ஸ்டே வச்ச லோ தான் இந்த வீக்கோடைய லோ. சாரி, லாஸ்ட் வீக்கோட லோ. லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து 22,941. இதை பொறுத்த வரைக்கும் வீக்லி லெவல் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் 22,472 அப்படிங்கிற பிரைஸுக்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதனுடைய புல் பேக் ரேலி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 23,218ங்கிற பிவோட் வேல்யூக்கு போகலாம். அதை தாண்டக்கூடிய பட்சத்துல 23,338 கூட போகலாம். சரிங்களா, இந்த ரெண்டு பிரைஸ் லெவல் அப் ட்ரெண்ட் ரேலியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படிங்கிறது காண்பிக்குது. அதுக்கு 22,472க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்ப இந்த ஆரஞ்சு லைன்லாம் வந்து நாளைய மார்க்கெட்டுடைய புல் பேக் ரேலி மட்டும் நீங்க எடுத்துக்கணும். புரியுதுங்களா? வீக்லி லெவல்ஸ் நம்ம வீக்லியோட பார்த்துக்குவோம். இதுக்கு மந்தோடைய ஓப்பன் பிரைஸுக்கு மேல எல்லாம் வந்து சஸ்டெயின் ஆனாதான் இந்த பிரைஸ் லெவல்ல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்தால் இந்த வீக்குடைய, அதாவது ஃபர்ஸ்ட் 22,472க்கு கீழே க்ளோஸ் வச்சு மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்கணும். அப்படி போகக்கூடிய பட்சத்துல 22,182 அப்படிங்கிற பிரைஸ் லெவலுக்கு கீழே போகக்கூடிய பட்சத்துல
21,892ங்கிற ஃபர்ஸ்ட் லெவல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவே அதுக்கு கீழே போனா அதுக்கு பஃபர் பாயிண்ட் 21,788 வரைக்கும் கூட வரலாம். சரிங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் உடைய லெவலுங்க. இதை நீங்க வீக்கா தான் நீங்க கவனிச்சு எடுத்துக்கணுமே தவிர பொசிஷனல் வேல்யூவை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து ரொம்ப இதை டீப்பா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் டெய்லி லெவல்ஸ் நான் டெய்லி சொல்றேன், அதுவே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அதுல இயர்லி ஃபோர்த் சப்போர்ட்டுங்கிறது இன்னும் வந்து ரீச் ஆகல. இந்த இடம் வந்தா மார்க்கெட் திரும்பலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுக்குள்ள போர் முடிவுக்கு வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கையில் எதுவும் இல்லை. ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் பாருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்பொழுதைக்கு இந்த மாதத்தினுடைய இன்னொரு சப்போர்ட் லெவல் மட்டும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். 22,192க்கு கீழே போகும்போது மார்க்கெட் வந்து 21,486 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? 706 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுல மிட் பாயிண்ட்ல கொண்டு வரல. அதுக்கு பதிலாக தான் நான் வீக்லி லெவல்ஸ் உள்ள வச்சிருக்கேன். வீக்லி லெவல்ஸ் இதை நீங்க வந்து பஃபர் பாயிண்டா வச்சுக்கோங்க. இந்த 5 நாட்களும் இந்த பிரைஸ் லெவல் அப்படியே தான் இருக்கும். இந்த லோ அப்படியே தான் இருக்கும். 22,941 அப்படிங்கிற ஹை வந்து அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட் வீக் உடைய ஹைங்க, இது லோங்க. இதுதான் டிசைடிங் பாயிண்ட். இதை பொறுத்த வரைக்கும் இந்த லோவை கட் பண்ணா இது வரைக்கும் டார்கெட் இருக்கு. ஹைய பிரேக் அவுட் கொடுத்தா இந்த 2 பிரைஸ் வரைக்கும் டார்கெட் இருக்கு. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இதை மட்டும் நீங்க பாருங்க, போதுமானது. சரிங்களா? நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 22,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 216 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே 22,600 புட் ஆப்ஷன் பிரீமியம் 337 ரூபாய்க்கு மேல ட்ரிகர் பண்ணக்கூடாது, சஸ்டெயின் ஆகி மேல போகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதனுடைய பிரைஸ் லெவல்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மார்க்கெட்டை வந்து நீங்க வேல்யூஸோட மட்டும் பாருங்க. தயவு செய்து வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு அசம்ஷனுக்கு உள்ள போகாதீங்க. சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட்டை வந்து வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இந்த டைம். நாம இன்னைக்கு இந்த 2-3 டேஸ் அங்கே ஈரோடு மாரியம்மன் பண்டிகை, அதனால கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நாளை ஈவினிங் எப்பவும் போல நம்ம மீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இண்டிகேட்டர்ஸ் யாருக்காவது ட்ரையல் பீரியட் இப்போ கொடுத்தவங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் 2 டேஸா சிட்டிங்ல இல்லை. தேவைப்படுறவங்க எனக்கு பின் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.